இன்னைக்கு கம கமன்னு மட்டன் பிரியாணி செய்யலாமா? 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கர்ல 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு பிரியாணி இலை தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்குறதுக்குள்ள நம்ம அரைச்சுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 6 அல்லது 7 வரமிளகா, 2 துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பட்டை, 6 கிராம்பு எல்லாம் சேர்த்து மிக்சியில நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அரைச்சு வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு புதினாவும் சேர்த்து சிம்ல வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணுங்க. இது வதக்குறதுல தாங்க டேஸ்டே இருக்கு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மட்டன் பீசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆவி வந்ததுக்கு அப்புறமா சிம்ல ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா குக்கர் ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்திருக்கும். இப்ப தண்ணி வடிச்சு வச்சிருக்க சீரக சம்பா அரிசி சேர்க்கிறேன். 1:2 ரேஷியோல 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி. நான் ஏற்கனவே 1 டம்ளர் மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஊத்திருக்கேன். அது போக இப்ப 4 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்திருக்கேன். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்ல 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணா கம கமன்னு மட்டன் பிரியாணி ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்க. அரிசி கழுவிட்டு தண்ணி சுத்தமா வடிச்சிட்டு தாங்க சேர்க்கணும். அப்பதான் நல்லா உதிரி உதிரியா வரும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.